ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லீவ் ஆஃபீஸ், அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஆனால் இந்த கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, என்ன குழம்பு வைக்கிறது டெய்லி யோசிக்கிறதே ஒரு பிரச்சனை. அதனால் நான் யோசிச்சு எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு அதை நான் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு வடைக்கு அரைக்கும் இல்லையா, மசாலா வடைக்கு அது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதில் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதுக்கு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது பூண்டு வந்து உரிக்காமல் நசுக்கி மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் எடுத்து தனியாக ஊற வச்சிருக்கேன். அது ஒரு பக்கமாக எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, ஒரு இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம மசாலா வடைக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான் இது. பட் இதில் எங்கள் அம்மா கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் போடுவாங்க. பட் எங்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை. அதனால சிம்பிளாக என்னோட ஹோமில் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுவேனா, இந்த குழம்பு செய்வேனா கண்டிப்பாக நான் பண்ணிக்க மாட்டேன். பட் நம்ம வீடு நம்ம செய்யணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சமைக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது சமைக்க ஆசையாக இருக்குது. அதை செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது, நம்ம சமைக்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, சமைக்கணும், புதுசாக செய்யணும். ஆனால் மோஸ்ட்லி சில விஷயங்கள் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்ததும் நிறைய யூடியூப்ல பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம் எங்கள் அம்மா வந்து மோஸ்ட்லி இதுக்கு சோம்பு வெந்தயம் போட சொல்லுவாங்க. வெந்தயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே இதுக்கு உரிச்சு இடித்து வச்ச பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போடணும். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நின்றுட்டு வதக்கிட்டு இருக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கிட்டு எனக்கு நீங்கள் வேறு எதனா டிப்ஸ் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வேறு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பட் நான் ரொம்பலாம் சமைக்க மாட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டிஷ் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது யூடியூப்ல பார்த்து அதெல்லாம் செய்வேன். அது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நாங்கள் 2 பேருக்கு நாங்கள் 2 பேர் தான் சமைக்க போகிறோன்றதுனால நான் 2 வெங்காயம் 2 தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா வதக்கிட்டு அதை வதக்கிறதுக்கு நான் எப்பவுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள். ஏன்னா நான் உப்பு வந்து அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் அதை சரி பண்ண முடியாது. கம்மியாக போட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதனால் உப்பு நல்லா போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே 2 இல்லை 2 ஸ்பூன் போடுவேன். அதே மாதிரி இந்த வாட்டி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நாங்கள் 2 பேருன்றதுனால ஒரு 1/2 சொம்பு தண்ணி மட்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மீன் குழம்புக்கு கொதிக்க வரும் இல்லையா, அது மாதிரி கொதிக்க வர மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து நான் இதில் புளி ஊற வச்சிருந்தேன். ஒரு கொஞ்சம் எலுமிச்சை சைஸ் சொல்லுவாங்க, பட் அது எனக்கு கரெக்டாக தெரியல. கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த நம்ம இப்போ கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு வரும்போது அந்த புளி ஊற்றணும். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாகவே கரைச்சிக்கோங்க. இல்லைனா கூட லைட்டாக தண்ணியாக கூட கரைச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் கரைச்சி அதில் அந்த கொதிக்கும் போது அதில் ஊற்றுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா அது திருப்பி அந்த புளி ஊற்றின கொஞ்சம் நேரத்துலலாம் நல்லா கொதிச்சோடனே நம்ம ஆல்ரெடி அந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு நல்லா உருண்டை பிடிச்சி அந்த புளி ஊற்றினோடனே நம்ம ஊற்றக்கூடாது. புளியும் ஊற்றிட்டு புளி நல்லா கொதிக்க வரும் இல்லையா, நம்ம மீன் குழம்பு புளி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் போடுவோம். அதே மாதிரி இதுவும் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி போடுங்க. நான் எங்கள் 2 பேருன்றதுனால ஒரு 7 உருண்டை 6 உருண்டை வர மாதிரி தான் நான் போட்டேன். போடும்போது பார்த்து போடுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. நான் இப்படிலாம் இவ்வளோ குழம்பு வைப்பேன், இப்படி சமைப்பேன்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் செஞ்சிருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ். பட் எங்கள் அம்மா இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, நிறைய ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ணலை. அதை சிம்பிளாக மட்டும் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உருண்டை வந்து ரொம்ப தண்ணியாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து குழம்பு போடும்போது பிரிஞ்சு வராது. மற்ற டைம்லலாம் பிரிஞ்சு வரும். அதனால் நல்லா கொதிச்சுட்டு அதை ஒரு 6 உருண்டை போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டேன். கொதிச்சோடனே அது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் நம்ம ரொம்ப இது பண்ணிவிட்டாலும் அந்த உருண்டை வந்து குழம்பெல்லாம் ரொம்ப எடுத்துக்கணும், குழம்பு கிடைக்காது, கெட்டியாக தான் கிடைக்கும். ஓரளவுக்கு மீடியமாக திக்னஸாக வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மூடி வச்சிங்கன்னா அந்த இதிலே வந்து அந்த உருண்டை நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இறக்கி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இந்த குழம்பு என்னன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து நம்ம எதுவும் வச்சு சாப்பிட தேவையில்லை. அந்த உருண்டையை நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த மழைக்கு இந்த மாதிரி ரொம்ப சுட சுட சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் உருண்டை குழம்பும் சுட சுட சாதமும் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்காவது பிடிச்சிருக்கோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.